இப்போ லாஸ்ட்டாக சொல்லணும்னா ஒரு டேட்ஸ் லைஃப் ஓகே அவர் வந்து எங்களுக்கு தெரியவே தெரியாது. லாஸ்ட்டாக வந்தவர் அவர் ஓகே வந்து அவராக வந்து ஃபுட் வாங்கிட்டு போயிட்டு அவராக சூஸ் பண்ணி அவரே வீடியோ எடுத்து அவராக போட்டு அது பயங்கரமாக ரீச் ஆச்சு. இப்போ எல்லாருக்கும் ரெட் கலர் பிடிச்சிருன்னு சொல்ல முடியாது, எல்லாருக்கும் க்ரீன் கலர் பிடிச்சிருன்னு சொல்ல முடியாது, எல்லாருக்கும் ஒயிட்டும் பிடிச்சிருன்னு சொல்ல முடியாது. காமனாக எல்லாருமே லைக் பண்ணுறது எந்த கலர் லைக் பண்ணுவாங்க அந்த கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே which is black அண்ட் அதில் சூஸ் பண்ணிருக்க எலக்ட்ரானிக் கலர்ஸ் க்ரீன், லைட் க்ரீன், yellow and white. நம்ம சென்னையில் 10,000 சம்பளம் வாங்குறவனையும் பொழைச்சிக்க முடியும், 1,00,000 ரூபா சம்பளம் வாங்குறவனும் பொழைச்சிப்பான். அதாவது நம்மளுடைய சம்பளத்துக்கு தகுந்தாப்புல நம்மளுடைய வாழ்க்கை முறையை மாற்றி அமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்ல வரேன். 10,000 வாங்கினால பொழைக்கவே முடியாது நீங்கள் சொல்ல முடியாது, அப்போ வாழ்ந்து காட்டலாம். அதே மாதிரி தான் ஸ்டார் ஹோட்டல் வச்சிருந்தாலும் நீங்கள் பொழைக்கலாம், இல்லை ரோட் ஓரத்தில் ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் கடை வச்சிருந்தா கூட உங்களால் அந்த பிஸ்னஸை நடத்த முடியும். அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக பெப்பினோ ஃபுட் ட்ரக்கினுடைய உரிமையாளரான செல்வம் அவர்கள் இன்னைக்கு நம்ம கூட. இந்த ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, அதுவும் எஸ்பெஷலாக ஃபுட் பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டேஸ்ட்டும் ஒரு தரமும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களை தேடி அவங்க வந்து வாங்க தான் போகிறாங்க, சாப்பிட தான் போகிறாங்க, உங்களுக்கு லாபம் கிடைக்க தான் போகுது. ஸோ அப்பேற்பட்ட ஒரு பிஸ்னஸில் இந்த இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம கூட ஒரு ஷேர் பண்ண போகிறாரு. ஸோ வெல்கம் டு பாஸ்வாலா பிஸ்னஸ் சேனல். நான் உங்கள் யுவராணி. பை ரோட்டில் நின்றுட்டு எல்லாருக்கிட்டையுமே கஸ்டமர்ஸ் வர, அதாவது வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் அங்கே வரவங்ககிட்ட எல்லாருக்கிட்டையுமே இந்த ஃபுட்டை ட்ரை பண்ணுங்க, இந்த ஃபுட்டை டேஸ்ட் பண்ணி பாருங்க. நீங்க டைரக்டா போய் சொன்னீங்க, டைரக்டா மெனு வச்சுக்கிட்டு பேக் வச்சுக்கிட்டு 100 மீட்டர்ஸ் மேக்ஸிமம், இந்த பக்கம் 100 மீட்டர்ஸ், இந்த பக்கம் 100 மீட்டர்ஸ் கவர் பண்ணிருக்கேன். ஓகே நடந்து போய் அதனால அதனுடைய எஃபெக்ட் வந்து இப்போ ரொம்ப நல்லா இருக்கு. ப்ளஸ் நீங்க நல்லா வெளியில வந்து பிராண்டிங்கே நல்லா பண்ணிருக்கீங்க, அதை பார்த்தாலே தெரிஞ்சு போய் இட்ஸ் ஃபுட் ட்ரக் வந்து நின்னாங்கன்னா அவங்கள ரிசீவ் பண்ற மெயின் ரிசீவ் அதை பத்தி சொல்லுங்க சார். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கஸ்டமர் வராங்கன்னா எப்படி அவங்களை ட்ரீட் பண்ணணும்? ஆக்சுவலாக வந்து வரவங்க கிட்ட கோமா ஹாய் எப்படி இருக்கீங்க, என்ன சாப்பிட்றீங்க அப்படி கேட்க முடியாது. ஆக்சுவலாக நல்லா ஸ்மைலிங் ஃபேஸோட நல்லா ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு வெல்கம் பண்ணிங்கனாலே அவங்க பாதி ஃபில்ஃபில் ஆகிடுவாங்க. நீங்கள் டிஷ்ஷில் மீதியை ஃபில்ஃபில் பண்ணிக்கலாம். கரெக்ட். அதுக்கப்புறம் அவங்க கம்பல்சரி நம்ம டிஷ்ஷை கடை தேடி வருவாங்க கண்டிப்பாக. சூப்பர். ஸோ இது வரைக்கும் உங்கள் வந்த கஸ்டமர்ஸ் உங்களுக்கு நேரடியாக சொன்ன நல்ல ஃபீட்பேக்ஸ் என்ன? எவ்வளோ நேரம் ஆனாலும் எந்த டைம் ஆனாலும் சிரிச்சுட்டே நீங்கள் சர்வ் பண்ணுறீங்க, ரொம்ப ஃபேஸ் வந்து பிரைட்டாக சர்வ் பண்ணுறீங்க, நிறைய பேசுகிறீங்க, நல்லா பேசி சர்வ் பண்ணுறீங்க, அதுலேயே பாதி நாங்கள் ஃபுல்ஃபில் ஆயிரும். நாங்கள் என்ஜாய் பண்ண தான் போகிறோம். அந்த ஒரு ரெஸ்டாரண்ட் போனால் கூட அங்கே வந்து சர்வ் பண்ணுறவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப ஒரு சில டைமில் ஹார்ஷாக ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனால் என்ன கேட்டாலும் கொஸ்டின் சிரிச்சுக்கிட்டே ஆன்சர் பண்ணுறீங்க, சிரிச்சுக்கிட்டே சொல்கிறீங்க. ஸோ ரொம்ப வெல்கமே நல்லா இருக்குது, அதனால எனக்கு வர பிடிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர். அது ஒரு நல்ல அட்வைஸ். சூப்பர். இப்போ எல்லா கஸ்டமர்ஸையும் நம்ம சிரிச்சுக்கிட்டே நல்லா வந்துட்டு ஃபுட்டால் பண்ண முடியாத விஷயத்த கண்டிப்பாக நான் ஃபேஸால் பண்ண முடியும். சூப்பர். ஸோ வந்து ஆஃப்லைன் மார்க்கெட்டிங், அதாவது நீங்கள் பேம்ப்ளெட் இல்லை வந்து எங்கேயாவது போஸ்டர் ஓட்டுறது இந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்களா? அந்த ஐட்டம்ஸ் எதுவும் பண்ணல, ஆன்லைனில் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆன்லைனில் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் அண்ட் கூகுளில் வந்து என்னோட டீம் தனியாக பார்த்துருக்கேன், அது ஃபுல்லாக மேனேஜ் பண்ணுறது மிஸ்டர். ஸோ இன்ஸ்டாகிராமில் என்ன மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க, எப்படி பண்ணணும்? எவ்ரிடே என்னோட டிஷ்ஷஸை ஃபோட்டோஸ் போட்டுட்ருக்கோம். எங்களோட டிஷ்ஷஸ், அதாவது வேறு இடத்துலேருந்து வெப்சைட்லேருந்து எடுத்து போடாமல் நம்மளுடைய ஓன் டிஷ்ஷஸை போடணும். இப்போ அதை பார்த்துட்டு அந்த டிஷ்ஷஸ் டேஸ்ட் பண்ண வராங்க, அதே மாதிரி நம்ம பிளேட்டிங் சர்வ் பண்ண பார்த்து அவங்க ஃபுல் ஆயிடுறாங்க. இவங்க வந்து ஃபேக்காக பண்ணல, ஒரிஜினல் டிஷ்ஷஸ் தான் எடுத்து போடுறாங்க அப்படின்ட்டு அதை டேஸ்ட் பண்ணோன்னா டேஸ்ட்டில் எல்லாமே சூப்பராக. ஸோ ஃபேஸ்புக்லேயும் இதே ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்க. சூப்பர். இப்போ கூகுளில் வந்துட்டு உங்கள் பிஸ்னஸை லிஸ்ட் பண்ணியிருக்கீங்களே, அந்த ப்ராசஸே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார். கூகுளில் அந்த டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாகவே மிஸ்டர் மனோஜ் தான் பார்த்துட்டு இருக்காரு மேடம். அதில் வந்து அவ்வளோவா எனக்கு நாலேஜ் இல்லை. ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக நீங்கள் கேளுங்க, நான் ஃபுல்லாக ஆன்சர்ஸ் பண்ணுவேன். அப்போ சாருக்கு வந்து செப்பரேட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீம் இருக்கு. ஆமாம் கண்டிப்பாக, ஃபுல்லாக ஸ்ட்ராங்கான டீம், பக்கா சப்போர்ட் அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே. அவங்ககிட்டயும் சொல்லிடுறது என்ன, ஃபேக்காக எதுவும் பண்ணாதீங்க, எல்லாம் ஆனஸ்ட்டாக என்ன நடக்குதோ அதை பண்ணுங்க தான் சொல்லியிருக்கேன். அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க இது வரைக்குமே. ஸோ அவங்களோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீம் நல்ல விஷயம் ஒன்று பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க பிஸ்னஸை வந்துட்டு கூகுளில் லிஸ்ட் பண்ணுறது. ஏன்னா இப்போ ஃபுட் ட்ரக் நான் தேடும்போது கூட சார் ஃபுட் ட்ரக் இன் சென்னை அப்படின்னு தேடும்போது பெப்பினோ ஃபர்ஸ்ட் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி டேக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி உங்களோட பிஸ்னஸ் வந்து லிஸ்ட் பண்ணிக்கனால தான் வந்திருக்கு. அந்த டீம் வந்து அந்த ஒர்க் பண்ணுறதுக்கான காரணம் அந்த கஸ்டமர்ஸ் தான். கஸ்டமர்ஸ் போட்ட ரிவ்யூஸை அவங்க வந்து டேக் பண்ணுறாங்க, அவங்கள பண்ணது தான். அது எல்லாமே கஸ்டமர்ஸோட ரிவ்யூஸ் தான் இவங்க வந்து அதை ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. அது எப்படி பண்ணணுன்ற தெரிஞ்சதுனால தான் அவங்க அதை கரெக்டாக லிஸ்டஸ் பண்ணுறாங்க. சூப்பர். ஸோ அதுக்காக தான் அந்த டீம் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம பிராண்டிங் பற்றி பேசுவோம். அந்த உங்கள் ட்ரக்கோட எக்ஸ்டீரியர், அந்த டிசைனிங், அதோட பிராண்டிங்லாம் எப்படி பண்ணீங்க? இதுக்குன்னு ஏதாவது நீங்கள் வந்துட்டு டிசைனர் கிட்ட போய் எல்லாம் பிரிண்ட் எடுத்து ஓட்டினீங்களா, இல்லை எப்படி? ஆக்சுவலாக எப்படி பார்த்தோன்னா, ஒரு சில விஷயங்கள் நம்ம ஒரு சில ட்ரக்கில் பார்க்கும்போது நமக்கு பிடிச்சிருக்கு, அதை நான் காப்பி பண்ணணும்னு பார்த்தேன். ஓகே. அதை வந்து எல்லாரும் ஒரு ஸ்டேட்டில் ஒரு மிஸ்டேக் பண்ணுவாங்க. நான் வந்து என்ன பண்ணேன், எல்லா கலர்ஸுமே வந்து மக்கள் வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கணும், பார்த்த உடனே பிடிக்கணும்.
இப்போ எல்லாருக்கும் ரெட் கலர் பிடிச்சிருன்னு சொல்ல முடியாது, எல்லாருக்கும் க்ரீன் கலர் பிடிச்சிருன்னு சொல்ல முடியாது, எல்லாருக்கும் ஒயிட்டும் பிடிச்சிருன்னு சொல்ல முடியாது. காமனாக எல்லாருமே லைக் பண்ணுறது எந்த கலர் லைக் பண்ணுவாங்க அந்த கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, which is black. பிளாக் அண்ட் அதில் சூஸ் பண்ணிருக்க எலக்ட்ரிக்கான கலர்ஸ் க்ரீன், லைட் க்ரீன், yellow and white only யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ அது அதெல்லாம் வந்து ரொம்ப யோசிச்சு யூஸ் எலக்டிவா, பண்ணிருக்கீங்க. ஓகே, ஆமாம் அது ரொம்ப எலக்டிவாக இருக்குன்றதுனால அதை யூஸ் பண்ணியிருக்கேன். சூப்பர். பார்க்கும்போதே டக்குன்னு அவர் பிராண்டை வந்து பளிச்சுன்னு காமிக்காது, ரொம்ப டல்லாகவும் காமிக்காது, அது ராயல் நைட் லுக், டைம்ல பார்க்க நல்லா இருக்கும். கரெக்ட்டா. ராயல் லுக் ஒரு மாதிரி இருக்குன்றதுக்காக. ப்ளஸ் நான் வந்துட்டு உங்க ட்ரக் வந்து 6 மணில இருந்து 11 o'clock வரைக்கும் ஓபன் ஆயிருக்கு இல்லையா? ஏன் நீங்க நைட் ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்க? 4 o'clock இருந்து 11 o'clock வரைக்கும். ஓகே, நைட்டு ஏன் புரியல எனக்கு. அதான் ஏன் வந்து நைட் மட்டும் ஓபன் வச்சிருக்கீங்க? மார்னிங் இந்த டிஷ்ஷஸ் வந்து ஒன்லி ஈவினிங் மட்டும் தான் சாப்பிட முடியும். ஓகே, மார்னிங்கில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட முடியாது, லஞ்சுக்கும் அந்த அளவுக்கு யாரும் ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க. ஓகே, செகண்டரி பார்த்தீங்கன்னா எங்களால் இப்போ உள்ள மேன் பவர், இப்போ உள்ள விஷயங்களில் அது பண்ணுறதே எங்களுக்கு கரெக்டாக இருக்குது. கரெக்டா இருக்கு. ஓகே, போதும். சோ சப்போஸ் யாராவது வந்து இட்லி தோசைலாம் பண்ணா அவங்க மார்னிங் ஆரம்பிச்சுக்கலாம். மேபி சூப்பர். நீங்க வந்து கரெக்டா இந்த டிஷ் வந்து நைட் தான் சாப்பிட முடியும், அதனால நீங்க நைட் மெனுவை ஓபன் பொறுத்து இருக்கு. பண்ணிருக்கீங்க. அதான் மெனுவை பொறுத்து தான் மற்ற எல்லாமே அமையும். இப்போ நீங்கள் சூஸ் பண்ணுற மெனுவை பொறுத்து தான் எல்லாமே உங்களுக்கு வண்டியோட டிசைனிங்லேருந்து, வண்டியோட காஸ்ட்லேருந்து அண்ட் டைமிங்லேருந்து, என்ன டைம் என்னென்ன மேன் பவர் வைக்கணுன்றது, என்ன எக்ஸ்பென்சிவ் ஆகும், எதில் எவ்வளோ மார்ஜின் கிடைக்கும், நீங்கள் சூஸ் பண்ண மெனுவை பொறுத்து தான் இருக்குது. அது நீங்கள் பர்டிகுலர் டக்குன்னு கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக சொல்ல முடியாது. என்ன ஃபுட்டு விற்கணும், எங்கே விற்கணும், என்ன டைமுக்கு கொடுக்கணும் அப்படின்ற பல விஷயங்கள் பற்றி இப்போ சொன்னார் இல்லையா? அதே மாதிரி இன்னும் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி செல்வம் அவர்கள் நம்ம கூட தொடர்ந்து பேச போகிறாங்க. பட் இருந்தாலும் நீங்கள் ஒரு ஃபுட் ட்ரக் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இவரே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆப்பில் ஒரு கோர்ஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்காரு. பாஸ்வால் ஆப்பில் இந்த ஃபுட் ட்ரக் பிஸ்னஸ்க்கான ஒரு கோர்ஸ் இருக்குது, அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ வந்து நான் உங்களோட நிறைய யூடியூப் வீடியோஸை பார்த்தேன், அதுவும் வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய மார்க்கெட்டிங். ஸோ அதை பற்றி சொல்லுங்க, யார் யாரெல்லாம் உங்களுக்கு இது வரைக்கும் ஷூட் பண்ண வந்தா அந்த ஸ்டோரி? ஆக்சுவலாக இதில் வந்து 50% எனக்கு தெரிஞ்சு வந்தாங்க, கேட்டு வந்தாங்க, 50% எங்களுக்கு தெரியாமல் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ தெரிஞ்சு வந்தவங்கலாம் யார் ஆக்சுவலி என்ன மாதிரி ஷூட் பண்ண ட்ரை பண்ணாங்க? தெரிஞ்சு வந்தவங்க எல்லாமே வந்து ஒரு 2-3 சேனல்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு வந்தாங்க. தெரிஞ்சு வந்தவங்களே அவங்க எல்லாமே சொல்லிட்டு நாங்கள் இந்த சேனல்ஸ்லேருந்து வரோம், பர்டிகுலர் சேனல்ஸ் நேம் சொல்ல விரும்பல, இந்த சேனல்ஸ்லேருந்து வரோம், நாங்கள் எங்களுடைய ஃபுட் ட்ரக்கை நாங்கள் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர்லாம் கஸ்டமர்ஸ் மாதிரியே வந்து இப்போ லாஸ்ட்டாக சொல்லலாம் ஒரு டேட்ஸ் லைஃப், அவர் வந்து எங்களுக்கு தெரியவே தெரியாது, லாஸ்ட்டாக வந்தவர். அவர் வந்து அவராக வந்து ஃபுட் வாங்கிட்டு போயிட்டு அவராக சூஸ் பண்ணி அவரே வீடியோ எடுத்து அவராக போட்டு அது பயங்கரமாக ரீச் ஆச்சு. ஆக்சுவலாக அவங்க வந்து கேட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க ஷூட் பண்ண வந்தாங்கன்னே எங்களுக்கு தெரிய வந்தது. ஸோ தெரியாமலே உங்களுக்கு தெரியாமலே ஃபுல்லாக ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்களுக்கு அது எங்களுக்கு ப்ளஸ் தான். ஆக்சுவலாக எங்கள் குவாலிட்டி எங்களுக்கு தெரியுது கண்டிப்பாக. அந்த மாதிரி நீங்கள் எல்லாமே பக்காவாக ஆத்மாத்மா லவ் பண்ணி எல்லா விஷயம் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேர் கண்டிப்பாக கவர் பண்ண வருவாங்க. சூப்பராக வரும். சூப்பர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணி பண்ணுறது எதுவுமே நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் வரைக்கும். அதே மாதிரி எந்த ஈவெண்ட்ஸ்க்கும் பேமெண்ட் பண்ணி நீங்கள் வாங்க உள்ளன்னு கூப்பிட்டாங்கன்னா நான் போக மாட்டேன். ஓகே, எங்களோட ஃபுட் குவாலிட்டியில் நீங்கள் ஓகேன்னு ப்ரிஃபர் பண்ணி நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா மட்டும்தான் நான் அதை பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி பண்ணுறீங்களா சார்? கேட்ரிங் கேட்ரிங் இஸ்ல கல்யாணம் மேரேஜ் ஆர்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஈவென்ட்ஸ்க்குலாம் போயிட்டு இருக்கு வண்டி, காலேஜ் ஈவென்ட்ஸ்க்கு எல்லாமே போகுது, கல்ச்சரல்ஸ்க்கு எல்லாமே போகுது. பார்க்கிங் பண்ண மாட்டீங்க, டைரக்டா உங்க ட்ரக் எடுத்து? நோ, ஆக்சுவலி அதுதான் விஷயம். மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் 5 o'clock வரை அங்க இருப்போம். 5 o'clock மூவ் பண்ணி பெசன்ட் நகர் சேல்ஸ்க்கு வந்து. சோ எவ்ரிடே பெசன்ட் நகர்ல கண்டிப்பா ட்ரக் நிக்கும். நான் எவ்ரிடே எங்களுக்கு கஸ்டமர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்காக கண்டிப்பா அங்க நிப்போம். ஓகே, சோ நைட் நேத்து ஏதாவது உங்களுக்கு அதே டைம்ல ஈவென்ட்ஸ் வந்தா அப்ப என்ன பண்ணுவீங்க? அது எடுக்க மாட்டீங்க அந்த மாதிரி? சோ அந்த லொகேஷன் எவ்ரிடே வந்து கம்பல்சரி வர கஸ்டமர்ஸ் இருக்காங்க, எவ்ரிடே வர கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாமே நம்ம நம்பி வர பார்த்து அவங்கள நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு பண்ணுற அளவுக்கு மேன் பவர் இல்லை. மேன் பவர் இருந்தால் ரெண்டுமே எடுத்து பண்ணலாம். கரெக்ட். ஸோ நார்மல் ஆயிடுச்சு எல்லாமே பக்கா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுவேன், ரெண்டுமே எடுத்து பண்ணுவேன். சூப்பர் சார், சூப்பர். இப்போ கஸ்டமர்ஸ் பற்றி பேசுவோம். உங்களுக்கு இது வரைக்கும் ஏதாவது பேட் கஸ்டமர்ஸ் இல்லை பேட் ரிவ்யூஸ் இல்லை வந்து அவங்க தப்பாக பிஹேவ் பண்ணுற அது மாதிரி ஏதாவது எவென்ட்ஸ் நடந்துருக்கா? நிறைய பேட் ரிவ்யூஸ் வந்திருக்கு. தப்பாக பிஹேவ் பண்ணுறன்றது மாதிரி வரல, ஃபுட் நல்லா இல்லைன்னு வரல, அண்டு ஒன்லி டைமிங் ரொம்ப லேட் ஆகுதுன்றது மட்டும் வந்திருக்கு. ஓகே, லைக் நீங்க ப்ரிப்பரேஷன் நிறைய எவ்ரிடே கம்ப்ளைண்ட்ஸ் டைமிங். ஸோ அவங்க ஃபுட்டை ஃபீல் பண்ணி சாப்பிட்டதுக்கு அப்புறம் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாலும் இந்த ஃபுட்டு ஒர்த்துன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. எண்டில் பாசிட்டிவ் ஆயிடுச்சு, அப்புறம் எங்கே அங்கே வந்துட்டு உங்களுக்கு நல்ல கமெண்ட் அது மட்டும் தான் ஆக்சுவலாக எங்களுக்கு மைனஸில் போயிட்டு இருக்கு. அதர்வைஸ் யாருமே இது வரைக்கும் பேட் ரிவ்யூ கொடுத்ததே இல்லை. சூப்பர் சார். இப்போ கஸ்டமர் பேஸ் பற்றி சொல்லுங்க. இப்போ நீங்கள் பெசன்ட் நகர் பீச் பக்கத்தில் இருக்கீங்க, என்ன மாதிரி கஸ்டமர்ஸ் வராங்க? எல்லா ஏஜ் குரூப்பும் வராங்களா? எல்லாருமே கலந்து தான் வராங்க. ஓகே, கிட்ஸ்லேருந்து இப்போ லாஸ்ட்டாக கோவிடில் லாக்டவுன் பண்ணியிருக்க பார்த்து ஒரு கிட்ஸ் வந்து எங்களை திருப்பி கோவிட் முடிஞ்சு நாங்கள் வர பார்த்து அவங்க வந்து கத்தி எங்கிட்ட சொன்னது என்ன சொன்னாங்கன்னா, அவங்க மம்மி கேட்டாங்க, அவங்க மம்மி பெரிய லாயர், அவங்க கேட்டாங்க என்னம்மா மிஸ் பண்ண கோவிட்லனா, நான் கோவிட்ல மிஸ் பண்ணது பெப்பினோ டாக்கோஸ் மிஸ் பண்ணல பார்த்து நாங்கள் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டோம் ஆக்சுவலாக அந்த இடத்துல. ஓகே, ஸோ அப்போ மக்கள் மனசில் ஆல்ரெடி இடம் பிடிச்சிட்டிங்க, பெப்பினோ ஆல்ரெடி இருக்காங்க. சூப்பர் சார், சூப்பர். அண்ட் ஏஜ் குரூப் படி எல்லாரும் சாப்பிட்றாங்களா இந்த மாதிரி மெக்சிகன் டிஷ்? எவ்ரி பீப்புள்ஸ் லைக் பண்ணுறாங்க. என்ன ஒரே ரீசன்னா மெக்சிகன் டிஷ் அப்படின்றதுலாம் கிடையாது,
அவங்க சாப்பிட்டா அவங்க பாடி அவங்க அந்த ஃபுட்டை ஏற்றுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். Correct. ஏதோ ஒன்று கொடுக்குறோன்னு கொடுத்தோன்னா எல்லாருமே சாப்பிட முடியாது ஆக்சுவலாக. அது ப்ராப்பராக எந்த எஃபெக்ட்டும் பண்ணாமல் எந்த விதமான கலரிங் எந்த விதமான அஜினோமோட்டோஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எதுவும் கலக்காமல் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பீப்புள்ஸ் லைக் பண்ணுவாங்க எனி ஃபுட்ஸ். சூப்பர் சார். இப்போ ஒரு நாள் உங்களுக்கு எவ்வளோ கஸ்டமர்ஸ் வராங்க அப்ராக்சிமேட்லி? அப்படி சொல்கிறத விட ஒரு நாளில் உங்களால் எவ்வளோ சப்ளை பண்ண முடியும்னு நீங்கள் கேட்கலாம், சர்வ் பண்ண முடியும்னு ஓகே, கேட்கலாம். எவ்வளோ ஒரு நாள் எவ்வளோ? ஏன்னா எங்களால் வந்து ஒரு நாளில் ஆவரேஜாக இப்போ ஒரு 100 பீப்புள்ஸ் வராங்க அப்படின்னா எங்களால் கொடுக்க முடிஞ்சது 40 to 50% பீப்புள்ஸ் தான் கொடுக்க முடியும். ஓகே. ஏன்னா எங்களோட குக்கிங் டைம் அங்கே அப்படி தான், நாங்கள் குக் பண்ணி தான் கொடுப்போம், ரெடி பண்ணி வச்சிருந்து கொடுக்க மாட்டோம். ஓகே, அதனால டைம் வந்து எங்களுக்கு அவ்வளோதான் பண்ண முடியும். மணி மேக்கிங்காக நான் பண்ணல, எனக்கு மணி வேணும், பட் ஆனால் மணி மேக்கிங்காக நான் பண்ணல. இது சார் இப்போ நீங்கள் குக் பண்ணிட்டு நீங்கள் வந்து இருக்கிற கஸ்டமர்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க, ஆனால் நீங்கள் ஜொமேட்டோ ஸ்விக்கிலையும் உங்களுக்கு ஆர்டர் வருது, எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க தெரியும்? ரொம்ப அதிகமான இருந்தது ஆக்சுவலாக. ஆர்டர்ஸ் வந்து கேஓடிஸ் பெண்டிங்கில் இருந்ததுன்னா ஜொமேட்டோ ஆஃப் பண்ணிவிடுவேன் ஆக்சுவலாக பேசிக்காக. அது வந்து ஆஃப்லைன் பண்ணலாம், அந்த ஆப்ஷன் இருக்கா? இருக்கு ஆஃப்லைன் போகலாம். கிச்சன்ஸ் ஸ்டாக் அவுட்னாலும் இல்லை அதர்வைஸ் இந்த மாதிரி ஆர்டர்ஸ் நிறைய பெண்டிங் இருந்தாலும் அது ஆஃப்லைன் பண்ணலாம். திருப்பி அந்த ஆர்டர்ஸ் குறைஞ்சவொடனே திருப்பி ஆன்லைனில் போயிடும். ஓகே. ஆனால் ஆர்டர் போட்டுக்கப்புறம் தானே உங்களுக்கு ஆர்டரே வரும் கரெக்டாக? பட் ஆன்லைனில் இருக்க பார்த்து நமக்கு தெரியும்ல எவ்வளோ கியூட்டிஸ் இருக்குன்றது. நம்ம ஆன்லைனில் இருக்க பார்த்து நம்ம தான் ஆன் பண்ணுவோம். அந்த சிஸ்டம்ஸ் வைஸ் நம்ம தான் ஆன் பண்ணுவோம். ஸோ நீங்கள் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் எல்லாமே கவனிக்கணும். அப்போ அதையும் நீங்கள் மேனேஜ் பண்ணணும், நார்மலாக இருக்கிறதையும் நீங்கள் மேனேஜ் பண்ணணும். ஸோ சார் சொல்லுங்கள், இப்போ எப்படி வந்துட்டு நிறைய கஸ்டமர்ஸ் நீங்கள் வர வைக்கலாம் உங்கள் ஃபுட் ட்ரக்கு? வேறு எந்த மாதிரி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம்? மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது வந்து ஒரு 20% தான் ஒர்க் அவுட் ஆகும். ஓகே. ஃபஸ்ட் டைம் வர கஸ்டமர் திரும்பி வரணும்னா உங்களுடைய ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்கணும். அதை தாண்டி ஃபுட்டு வந்து உங்களுடைய ஃபுட்டு குவாலிட்டியாக கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிய வருவாங்க. எத்தனை டைம் பண்ணாலும் தெரிய வந்துட்டு தான் இருப்பாங்க, உங்களுக்கு மேலே கொடுக்க முடியாது. இப்போ நம்ம ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் பற்றி பேசுவோம். ஏதாவது ஆஃபர் டிஸ்கவுண்ட்ஸ்லாம் கொடுக்குறீங்களா உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு? இல்லை, நல்ல ஃபுட்டு கொடுக்குறேன், அது மட்டும் தான் அவங்களோட ஆஃபர்ஸ். ஓகே. எந்த விதமான ஆஃபர்ஸ் டிஸ்கவுண்ட்ஸ் வரைக்கும் கொடுத்தது இல்லை? இல்லை யாராவது இது வரைக்கும் வந்துட்டு உங்ககிட்ட சாப்பாடு நல்லா இல்லை, எனக்கு ரிட்டர்ன் கொடுங்க பணத்தை அப்படின்னுலாம் கேட்டிருக்காங்களா? சாப்பாடு நல்லா இல்லைன்னு கேட்டது கிடையாது. டைமிங் ஆயிருக்கு, எங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க, ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஓகே. டைமிங் எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க, அது ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். பட் சாப்பாடு நல்லா இல்லை திருப்பி வச்சுக்கோங்க அப்படின்னா யாருக்கும். ஓகே. இப்போ ஒரு ஃபுட் ட்ரக் பிஸ்னஸ் நடத்தும் போது நம்ம கஸ்டமர்ஸ் எப்படி சந்தோஷமா வச்சுக்கலாம்? சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லுங்கள். உண்மையாக சொல்லணும்னா யாராலும் ஏற்றுக்க முடியாத விஷயங்கள் தான். நல்ல குவாலிட்டி, நல்ல நீட்டான ஃபுட்டும் ஃபேஸில் நல்ல சந்தோஷமாக எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்து நீங்கள் வெல்கம் பண்ணாலே கஸ்டமர்ஸ் ஃபுல்ஃபில் ஆகிடுவாங்க. என்ன ரீசன்னா அவங்க ரெஸ்டாரண்ட் வந்து சாப்பிட்றதுக்கு என்ஜாய் பண்ணி சாப்பிட தான் வராங்க. அந்த இடத்துல நம்ம வந்து நல்லா இல்லாத ஃபுட்டை ஒரு 2 நாள் 3 நாள் ஸ்டாக் வச்ச ஃபுட்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அதனால் அவங்க டிசப்பாயிண்ட் ஆகிடுவாங்க, அதனால திருப்பி வரவும் மாட்டாங்க. செகண்டரி, நீங்கள் வெளியில் வந்து சாப்பிட பார்த்து வீட்டில் கவனிக்கிறத விட நம்ம சந்தோஷமாக அவங்கள வரவேற்று வெல்கம் பண்ணி அவங்கள ஹாப்பியாக சர்வ் பண்ணி அவங்க குறைகள்லாம் கேட்டு கரெக்ட் பண்ணி பண்ணாலே இன்க்ரீஸ் த மோர் கஸ்டமர்ஸ். நான் இது வரைக்கும் என்னோட ட்ரக்கில் என்னோட ஆஃபர்ஸ் எதுவுமே கொடுத்தது கிடையாது. பை 1 get 1 அந்த மாதிரிலாம். அந்த மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெனுவில் பார்த்தீங்கன்னா காம்போஸ்னால் இது கொடுக்குறேன் ஃப்ரீயாக, இதுக்கு இது ஃப்ரீயாக கொடுக்குறேன், அந்த ஃப்ரீன்ற ஆப்ஷனே கிடையாது. சப்போஸ் ஒரு மினிமம் அமௌண்ட் மேலே பில் பண்ணாங்கன்னா வாட்டர் பாட்டில் கொடுத்தா கூட கஸ்டமர்ஸ் வாங்காமல் நான் பேமெண்ட் பண்ணிட்டு போகிறேன், ஃபுட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு போனவங்க தான் எனக்கு நிறைய பேர். வாட்டர் பாட்டில்ஸ் வாங்கினதே கிடையாது. 1 or 2 பில்ஸ் தான் கொடுக்குறீங்க, நாங்கள் வாங்கிக்கிறோன்னு சொல்லிட்டு இருக்காங்களே தவிர அதர்வைஸ் வேறு யாருமே எனக்கு ஃப்ரீ கொடுங்க அப்படின்னு கேட்கவே இல்லை. ஆக்சுவலாக நானும் ஃப்ரீயாக அந்த காம்ப்ளிமெண்ட் அதை பற்றி நான் யோசிக்கவும் இல்லை. ஏன்னா எனக்கு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னோடய ஃபுட் மேலே எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது. நான் சர்வ் பண்ணுறது, நான் சப்ளை பண்ணுறது, நான் வந்து ரெடி பண்ணுறதுல எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கான்ஃபிடென்ட் இருக்குது. சூப்பர் சார். இப்போ கடைசி கேள்வி, எந்த விதமான மார்க்கெட்டிங்ல இது, ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப்லைன், ஆன்லைன், இன்ஸ்டாகிராம், எதுலேருந்து உங்களுக்கு அதிக கஸ்டமர்ஸ் வந்துச்சு? ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுறது தான். ஸோ எல்லாமே வேர்ட் ஆஃப் மவுத். உங்கள் சாப்பாடு நல்லா இருக்குது, அங்கே போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னவங்க மாதிரி தான் உங்களுக்கு வந்து நிறையா கஸ்டமர்ஸ் வந்துச்சு. ஸோ உண்மையை சொல்லணும்னா இது நிறைய பேர் ஏற்றுக்க மாட்டாங்க, அதுதான் உண்மை. உங்களுடைய குவாலிட்டி நல்லா இருந்ததுன்னா நீங்கள் க்ரோத் வர்றது கொஞ்சம் டைம் ஆகும், பட் ஆனால் அந்த க்ரோத் நிற்கும். குவாலிட்டி இருந்தாலே எல்லாமே எவ்ரிதிங் எல்ஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக மேலே கொண்டு வந்து விட்டுருவாங்க. கண்டிப்பாக விட்டுட்டாங்க. இன்றைக்கி என்னால் என்னோட பேஸ் கண்டிப்பாக என்னால் கொடுக்க முடியல. உண்மையை சொல்லணும், அது ஆனஸ்டான உண்மை. என்னால் வந்து என் ட்ரக்கில் இருந்து எனக்கு ஐட்டம் சப்ளை பண்ண முடியல. இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அதர் சுற்றில் இருக்கிற விஷயங்கள் எதுவுமே செட் ஆகலை. ஸோ அதனால் நான் கஸ்டமர்ஸ் ஸ்கிப் பண்ணாலும் அந்த கஸ்டமர்ஸ் திரும்பி வீக் டேஸில் வந்து சாப்பிட்டு தான் போகிறாங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃபுட் ட்ரக் பிஸ்னஸ்னுடைய ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் என்ன, அண்ட் என்ன டைம் கொடுக்கணும், என்ன ஃபுட்டு கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும் அப்படின்ற பல விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இதை பார்த்து நம்மளும் ஒரு ஃபுட் ட்ரக் பிஸ்னஸ் ஆரம்பித்தா என்ன தப்பு அப்படின்னு தோணுச்சுன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த கோர்ஸ்க்கான லிங்க் கொடுக்குறோம், போய் செக் பண்ணி பாருங்கள். அப்படின்னா நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள், அதுலேயும் இந்த கோர்ஸ்க்கான லிங்க் இருக்குது, நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ. பாஸ்வாலா, பி த பாஸ். Bosswala, be the boss.